விஜய், தாத்தா, பாட்டி எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. "நான் சுட்ட தோசை சூப்பரா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட கேட்குறாங்க காவேரி. நல்லா இருக்குமா?" அப்படின்னு சொல்றாரு. "என்னங்க நான் தான் அந்த ஆம்லேட் போட்டேன். நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்குறாரு. "ஆ நல்லா இருக்கு. அந்த முட்டை போட்ட கோழியே இவ்வளோ பீத்திக்காது." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "என்ன பாட்டி இப்படி பேசுறீங்க? அந்த கோழிய பார்த்தீங்கன்னா நானே தேவலான்னு நினைப்பீங்க." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அத கேட்டோனே தாத்தா பயங்கரமா சிரிக்கிறாரு. "என்ன சிரிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு மாரி கோவமா இருக்காங்க. "இங்க எனக்கு பிடிக்காதெல்லாம் நடக்குது." அப்படின்னு சொல்லிட்டாங்க பாட்டி. பாட்டி எப்பவுமே அப்படிதாம்மா சிடுசிடுன்னு தான் இருப்பாங்க. "ஆமா நானும் எப்ப பார்த்தாலும் அப்படிதான் பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அதுக்கு தாத்தா சொல்றாரு, "நீயாவது இப்பதாம்மா பார்க்குற. நான் கல்யாணம் ஆனதுலருந்தே பார்க்குறேன். இப்படிதான் இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பாட்டியோட கோவத்த சரி பண்றதுக்கு ஒண்ணு பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்கிறாரு. "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "நம்ம எல்லாம் சேர்ந்து பிக்னிக் போகலாம்." அப்படின்னு சொல்றாரு. "என்னது பிக்னிக்கா? ஜாலி தாத்தா! சூப்பர் தாத்தா!" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "நீ வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. "இல்ல நான் வரல." அப்படின்னு சொல்றாங்க. "சரி காவேரி நாமெல்லாம் சேர்ந்து ஜாலியா போயிட்டு வரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. "இல்ல, இல்ல நானும் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "சரி, அப்பன்னா நாம நாளைக்கு போகுறோம்." அப்படின்னு சொல்றாரு. "என்ன தாத்தா இதுக்குள்ளயே இப்படி முடிவு பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "சரி நாளைக்கா? நான் போய் ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கருந்து போயிட்டாங்க. அப்ப விஜய் கிட்ட சொல்றாரு. "இங்க பாரு விஜய், கண்டிப்பா நம்ம பிக்னிக் போகணும். எல்லாமே நீ லீவ் போட்டுரு போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டாரு. "ஏன் தாத்தா இப்படிலாம் பண்ற? எனக்கு நெறைய வேலை இருக்கு தாத்தா." "அதெல்லாம் வேண்டாம்ப்பா. ஃபர்ஸ்ட்டு குடும்பம். நம்ம சந்தோஷமா இருக்கணும். சரியா?" அப்படின்னு தாத்தா விஜய் கிட்ட சொல்றாரு. "ஆமா நேத்து 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. சண்டை போடுங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரலாம். அதுக்காக ரொம்ப ஒரு மாதிரி பாசமா சண்டை போட்டுக்கங்க." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அங்கருந்து போறாரு. "நீ தான் சொன்னியா எல்லாத்தையும்?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கிறாரு. "நான் எங்க பிக்னிக் போறத பத்திலாம் எனக்கே இப்ப தான் தெரியும்." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "நான் அத சொல்லல. சண்டைய தாத்தா கிட்ட சொன்னியா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கிறாரு. "நான் எங்க சொன்னேன்? உங்க தொண்டை பெரிய தொண்டை. நீங்க கத்துறதுலயே தாத்தாக்கு எல்லாமே கேட்டுருக்கோம்." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "உன்னை எவ்வளோ பெரிய கஷ்டத்துலருந்து காப்பாத்தியிருக்கோம். உனக்கு என்ன திமிரா பேசுற?" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "அந்த கஷ்டத்துக்கு காரணமே நீங்க தான்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இப்படியே கத்திட்டே இருக்காங்க. தாத்தா சொல்றாரு. "என்னங்க சத்தம்?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்கிறாரு. "போதும் போதும் நீங்க சாப்பிட்டது." அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்ட எடுத்துக்கிறாங்க. "ஏய் இன்னும் நான் சாப்பிடவே இல்ல." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "நீங்க சாப்பிடலன்னா பரவாயில்ல. சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப கொழுப்பாகி போச்சு. போதும்." அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க. "ஏய் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? என் தட்ட குடு." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கிறாரு. "சரி பிடிங்க இந்தாங்க." "என்ன எனக்கு இப்ப வேண்டாம். நீ குடுத்தா சாப்பிடணும். இல்லன்னா வேண்டாம்மா. எனக்கு தேவையில்ல." அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்துறாரு. "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்கிறாரு. "ஒண்ணும் இல்ல தாத்தா, ஒண்ணும் இல்ல. நாங்க இதோ போறோம்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து உள்ள போறாங்க. தாத்தா வெளியே இருக்காரு. ஒரு செடிய தூக்க முடியாம தூக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த பக்கமா போறாரு குமரன். "நான் தூக்குறேன் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சேர்ந்து தூக்குறாரு. எங்க கண்ணன் யாருமே காணோம். தோட்டத்துல வேலை செய்றவங்க யாருமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. "இல்ல உங்களோட பெரிய தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் பார்த்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. 2 பேருமே சேர்ந்து தூக்கி அந்த செடிய ஓரமா வைக்கிறாங்க. "சரி." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பேசிட்டு இருக்காரு. "எப்படிப்பா இருக்கா? வேலைலாம் எப்படி போகுது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. பரவாயில்ல போகுது. நல்லா தான் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. "ஆமா, எதுக்காக கங்கா பேசவே மாட்றாங்க? பாவம். காவேரிக்கு உங்க வீட்ல ரொம்ப பாசம் போல இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. "ஆமா, ஆமா. காவேரிக்கு ரொம்ப பாசம். வீடு தான் உலகமே." அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. "காலைல உங்க ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்காக காவேரி வந்ததுக்கு பேசாம போயிட்டாங்க. அதனால ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு மாரி அழற மாரி ஆயிட்டா காவேரி." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. "ஆமா, கங்காக்கும் பாசம் அதிகம் தான். ஆனா கோவத்த முன்னாடி வச்சுட்டு பாசத்த பின்னாடி வச்சிருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. "சரி அதுக்கு ஒரு வழி இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. "நாங்க பிக்னிக் போறோம். நீயும் வரியா? கங்காவ கூட்டிட்டு வா. 2 பேரும் சேர்ந்து நம்ம பேச வைக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. "ஐயய்யோ! நான் கூப்பிட்டா வரவே மாட்டாளே!" அப்படின்னு சொல்றாரு. "நீ சின்ன பையன். உன் பொண்டாட்டி எப்படி சம்மதிக்க வைக்க முடியுமோ நீ சம்மதிச்சு அதெல்லாம் உன் பொறுப்பு. நீ தான் கூட்டிட்டு வரணும். நெறைய செலவாகும்." அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. "இல்ல, இல்ல அதெல்லாம் நீ பார்த்துக்காத. அந்த ரெசார்ட் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். என்னோட ஃப்ரெண்டு தான். பணம்லாம் அதிகமா செலவாகாது. கொஞ்சம் செலவாகும். அது அப்புறமா நீ குடுத்துரு." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. "சரி ஓகே. நான் போயிட்டு கங்கா கிட்ட பேசுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு குமரன் போறாரு. கங்கா துணியெல்லாம் காய போட்டுட்டு இருக்காங்க. அங்க வந்து துணி காய போடுற மாரி ஹெல்ப் பண்றாரு குமரன். "அங்க போடாதீங்க." அப்படின்னு சொல்றாங்க. அங்க போட்டுட்டாரு. கொடியெல்லாம் அறுந்துருச்சு. "ஏங்க எதுக்குங்க உங்களுக்கு இந்த வேலை? ஒழுங்கா யாருனா இருக்க மாட்டீங்களா? எதுக்காக நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பயங்கரமா குமரன் திட்டிட்டு இருக்காங்க. "ஐயோ! எனக்கு தெரியாது கங்கா. தெரியாம நான் பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. "சரி நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. "உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்." அப்படின்னு சொல்லிட்டு வராரு. "எப்ப பார்த்தாலும் நான் சொதப்பிடுறேன்." அப்படின்னு சொல்றாரு. "ஆமா அதுதான் உங்களுக்கு வேலையே." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. "சரி என்ன சொல்லப் போறீங்க? சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கத்துல உட்கார்றாங்க. "இல்ல நம்ம எங்கேயாச்சும் வெளிய போகலாமா?" "எங்க? பக்கத்துல இருக்க அந்த கடைக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். "அதெல்லாம் இல்ல. ஏன் கங்கா நீ இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. "நம்ம ரிசார்ட் போலாமா?" "என்ன ரிசார்ட்டா? எதுக்கு? அங்க நெறைய செலவாகுமே." "அதெல்லாம் வேண்டாம்." அப்படின்னு சொல்றாங்க கங்கா. "இல்ல, இல்ல அதுக்கு நான் தனியா துணிலாம் தச்சு பணம் சேர்த்து வச்சிருக்கேன். அந்த பணத்த எடுத்து நம்ம 2 பேரும் மட்டும் போயிட்டு வரலாம். ஒரு 2 நாள் வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. "என்னங்க நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க?" "ஆமா."
இதுக்கு முன்னாடி துணி தச்சு எனக்கு ரிங்கு வாங்கி கொடுத்தீங்க. ஆமா, அதே மாரி தான் இதுவும். நீ கண்டிப்பா வா. நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வீட்ல இருக்கவங்கலாம் வேண்டாம். நம்ம 2 பேர் மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா நீ வரியா? இல்லங்க நான் வரல. வர அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழ முட்டி போட்டு கேட்கறாரு. தயவு செய்து வந்துரு அப்படின்னு கெஞ்சுறாரு. என்னங்க பண்றீங்க? எழுந்துருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. எது வரியா? கண்டிப்பா வருவியா? நான் வரேன்னு சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க கங்கா. இல்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறாரு. அப்படியே ஒளிஞ்சு நின்னு பார்க்கறாரு. பார்த்த உடனே அப்படியே கங்கா அப்படியே தனியா யோசிச்சுட்டு சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்காங்க. ஓகே. அப்பா! கங்கா மனசு மாறிடுச்சு. கண்டிப்பா கங்காவ கூட்டிட்டு நம்ம காவேரிய பார்க்க